ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய திரு நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தில் மயக்கமுறுவார். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழ தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்களில் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் நீங்கள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண் உலகிற்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திற்கும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வராதவர்க்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் உள்ளங்களில் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளினாலும் மந்தம் அடையாதவாறும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய நற்செய்தியில் கேட்கின்றோம். குடிவெறி, இந்த போதையில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ரொம்ப அதிகமாக குடித்தவங்க ஸ்டெடியாக நடக்க முடியுமா? உங்கள் இடையில கூட சில பேர் இருக்கலாம். நிறையா தண்ணி போட்டுட்டு நேராக நடக்க முடியாது. தண்ணி போட்டவங்கள பார்த்தா அதில் ஒரு நல்ல கற்றுக்கலாம் தெரியுமா? சில பேர் நிறைய தண்ணி போட்டாங்களாம், அப்படி அமைதியாக இருக்குவாங்க, மகான் மாதிரி மாறிடுவாங்க, ரொம்ப அமைதி. ஒரு சிலர் தண்ணி போட்டுட்டா சிரிப்பு, ஒரே சிரிப்பு, அதனால ஜாலியாக, ரொம்ப ஜாலியில் நிறைய பேசுவாங்க. ஒரு சிலர் தண்ணி போட்டுட்டா கெட்ட வார்த்தையே தராமல் வந்துடும். தடான்னு கெட்ட வார்த்தை, பேசாத வார்த்தையெல்லாம் அன்னைக்கு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அமர்ந்திருந்திருக்கிறேன். அதான் அனுபவத்தில் பேசுகிறேன். ஃபாதர், நீங்கள் தண்ணி போட்டிங்களா? ஃபாதர், நானும் போட்டிருக்கிறேன். ஏன் போய் சொல்லுமே. அப்புறம் இன்னொரு சிலர் ரொம்ப கோபம் வரும், திடீர்னு கோபம் வரும். அந்த நேரத்தில் அவங்கள அறியாமையே கோபத்தில் எதையும் எறிவாங்க, தூக்கி போடுவாங்க. அந்த நேரத்தில் தன்னை அறியாமல் நிறைய வார்த்தைகள் விடுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்களா, அவங்க நடக்கும் போதே அதில் ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படி பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? படத்துலலாம் நிறைய பார்த்துருக்கோம்ல. படத்தில் ஏன் பார்க்குறேன், அதை என் வீட்லேயே பார்க்குறேன்னு சில பேர் சொல்லுவீங்க.
அது ஒரு காலத்தில் என்னுடைய அனுபவம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என் மத்தியில் உள்ளவங்களாம் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போதை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போதை வந்துட்டால் உங்களை அறியாமையே நீங்கள் வாழ்வீர்கள். என்ன செய்வோம் எது செய்வோம்னு உங்களுக்கு தெரியாது. சில பேர் அதிகமாக குடிச்சிட்டாங்களா, முகத்திலேயே அந்த தூக்கம் மாதிரி தூங்குற மாதிரி இருக்கும், அப்படியே இருப்பாங்க. இந்த நேரமும் அப்படியே ஹாயாக இருப்பாங்க. இந்த தண்ணி இந்த பிட்டு அடிக்கிறவங்க பார்த்தீங்களா, அதே போல் குடிக்கிறவங்க அதுக்கு குடிக்கிறவங்களை பார்த்தீங்களா தெரியும், இவர் குடிக்கிறவர். இப்போ டம் அடிக்கிறாங்களா, சிகரெட்டை பார்த்தா அந்த உதட்டெல்லாம் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல தான். அப்போது இந்த மாதிரி போதையில் நாம் இருந்தோம் என்றால், வாழ்க்கை போதையில் இருந்தோம் என்றால் என்ன நடக்கும்? அறிந்தோ அறியாமையோ நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பேன். உங்களை கேட்க வேண்டும், நீங்கள் என்னென்ன பாவம் எப்பொழுது நான் செய்கின்றேன்? என்ன அறியாமை செய்கின்றேனா, அறிந்து செய்கின்றேனா? சினம், கோபம், ஒவ்வொரு நாளும் சில பேருக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்பொழுதும் வருது கோபம்? ஒரு சிலருக்கு கெட்ட வார்த்தை சரளமாக வரும். ஒரு சிலர் அவங்க பார்வை சரி இருக்காது, ஊருக்கு அதை பேசுறது, மற்றவங்களை பற்றி பேசுறது. ஏன் நம்ம இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், ஏன்னா நான் ஒரு போதையில் இருக்கிறேன். இந்த போதை என்று சொல்லும் பொழுது நான் தெளிவு இல்லாமல் இருக்கின்றேன். I am not living in consciousness, I am not aware. அதான் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துறார். அவர் சொல்றாரு, நீ குடிவெறி அல்லது களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாத வாரும் இருங்கள் என்று. இந்த மாதிரி இருந்தோம் என்றால் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருடைய முகத்தை பார்த்து சில சமயத்தில் நம்ம சொல்லிடலாம், இவங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு. நான் பல தடவை நான் சொன்னது நினைவில் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பகிர்ந்து கொள்ளிருக்கின்றேன். திருப்பியும் சொல்கிறேன். ஒருத்தர் வந்தார் என்னைய பார்க்க. முதல்வர் வந்தார், ஃபாதர் என்னமோ தெரில ஃபாதர், எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது வாழ்க்கை. 1 மணி நேரம் பேசிட்டு போனார். கேட்டு முடிஞ்சிட்டு என் வாழ்க்கையே போரிங்காக போச்சு. அப்புறம் அடுத்த 1 மாதம் 2 மாதம் திரும்பி வந்தார். சொன்னார், ஃபாதர் நான் ரொம்ப லேசியாக இருக்கிறேன் ஃபாதர். லேசி இந்த லேசி என்ன சொல்லுவாங்க, சோம்பலாக இருக்கிறேன், சோம்பேறி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், ஃபாதர் நான் கேட்டேன், நீ சோம்பல்லாம் அப்போ எப்படி சாப்பிட்றியா? வீட்டில் யார் இருக்கிறா? அப்பா ஒன்று இருக்கிறாரு. அப்பா எப்படி சாப்பிடுவேன்? நீ சாப்பிட்றதெல்லாம் என்ன, சம்பாதிக்கிறியா, வேலை செய்யலையா? 50 வயசுக்கு மேலே. இல்லை ஃபாதர், நான் அப்பாவுடைய பாக்கெட்லேருந்து காசு எடுத்து சாப்பிட போவேன். அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்பாவுக்கு தெரியாமல் தான் எடுப்பேன். அது எடுக்கிறது இல்லை, அது திருடுறதுன்னு சொன்னேன். பேசிக்கிட்டு இருக்கலையே. அப்புறம் இன்னொன்று சொன்னார், நான் ஒரு தடவை மசாஜுக்கு போனேன் ஃபாதர். மசாஜுக்கு 1 தடவை 2 தடவை போனேன். காசுலாம் அப்போ இருந்துச்சு ஃபாதர், கொஞ்சம் காசு. அங்கே உள்ள பெண்ணு வியட்நாம்காரச்சி, அவன் மேலே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஃபாதர். படத்தில் பார்த்துருப்பீங்களே, நேராகவே நிற்கிறதுக்கு வக்கு இல்லை, உனக்கு கல்யாணம் கேட்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஆனால் அந்த மாதிரி பச்சையாக சொல்லலை, கொஞ்சம் மாறுபடுத்தி சொன்னேன் நான். என்னய்யா, என் ட்ராவில் ஒரு ஷார்ட் கன் அந்த சின்ன கன் இருக்குல்ல, இருந்துச்சுன்னா எடுத்து சுட்டிருப்பேன் அந்த ஆளை. ஆனால் அந்த துப்பாக்கி இல்லாமல் போச்சு. 2வது தடவை சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன், இன்னமும் உன்னைய பார்க்க நான் விரும்பலைன்னு. அப்புறம் என்னைய பார்க்காம ஃபாதர் கேனத்தை பார்க்க போனார். இன்னும் அங்கங்கே உலாவிக்கிட்டு இருக்கிறாரு.
பூசியில் இருக்கிறாரான்னு தெரியல, இருந்தாருன்னா என்னை சுட்டுருவார் அவர். அவருக்கு அப்புறம் ஏன் இதை சொல்றேன்னா, அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில தெளிவு இருந்தால், தயாரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், நீ நிமிர்ந்து நில், நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மீட்பு அருகில் வந்திருக்கிறது. அந்த கதையெல்லாம் படிக்கும் பொழுது பயம் வரும். கடல் கொந்தளிக்கிறது, வானம் இருண்டாகிறது. நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது அச்சம் இருக்கிறது சில பேருக்கு, பயம் இருக்கும் சில பேருக்கு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தள்ளாடிக்கிட்டு இல்லாமல், மந்தமாய் இல்லாமல் நிமிர்ந்து நிற்கிறீங்களா? அதான் கேள்வி. நிமிர்ந்து நிற்கும் பொழுது யாரோட நிற்கிறீங்க? நான் நிமிர்ந்து போத்தலோட நின்னா நிமிர்ந்து நிற்க முடியாது. சில நபர்களோடு நான் நிற்கிறேன்னா நான் நிமிர்ந்து நிற்க முடியாது. சில நபர்கள் தப்பான நபர்களா இருக்கிறார்கள், அவங்களோடு இருக்காதீர்கள். பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்க நிமிர்ந்து நிற்க முடியாது. யாரோடு நிற்கிறீர்கள்? எந்த பொருளோடு நிற்கிறீர்கள்? எது உங்களுடைய ஈர்ப்பா இருக்குதோ அதோட நிற்கிறீர்களா? அது சரியான ஈர்ப்பா இருக்க வேண்டும். ஒரே ஒரு ஆளு, அவரோடு நெருங்கி இருங்கள், நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே. இங்க உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்து சகோதர சகோதரர்கள், இயேசுவை அறிய வந்திருக்கிறார்கள். பைபிள் அவங்கள்ட்ட கொடுத்தேன், ஆனா உங்களிடம் பைபிள் இருக்கிறது. எத்தனை பேர் படிக்கிறீங்க? அந்த பைபிள் இறை வார்த்தை என்று சொல்லும் பொழுது உயிருள்ள வார்த்தை, அதுல உறுதியாக நில்லுங்கள். ஜெப வாழ்க்கையில உறுதியாக நில்லுங்கள். இறுதி வார்த்தை இன்றைக்கு, இறுதியா வசனம், விழிப்பாயிருங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் மன்றாட்டி ஜபித்து ஆண்டவரோடு வார்த்தைகளை ஊறி வாழுங்கள், அவரோடு நிமிர்ந்து நிற்பீர்கள். தப்பான நபர்களோடு இருந்தீர்களா, நீங்கள் நிமிர்ந்து நிற்க மாட்டீர்கள். தப்பான செவி கொடுத்தீர்களா, தப்பான வார்த்தைக்கு நிமிர்ந்து நிற்க மாட்டீர்கள். தப்பான பொருளை ஆட்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நிமிர்ந்து நிற்க மாட்டீர்கள். இயேசுவோடு உயிர்த்த கடவுளோடு இருந்த பொழுது தான் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, அதனால் நீங்கள் தொடர்ந்து பாவத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்தோம் என்றால் நம் இன்னும் போதையில் இருக்கிறோம். நீங்க தண்ணி குடிக்க வேண்டியதில்லை, தண்ணி என்றால் போதை, இந்த மது குடிக்க வேண்டியதில்லை. ஆனால் அறியாமையை வாழ்ந்து கொண்டிருக்க போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் நாள் வருகை காலத்தில், வருகை காலம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவர் என்னை தயார் பண்ண சொல்லியிருக்கின்றார். எத்தனை வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? இங்க தயாரா இருக்கிறதா? Don't be concerned about the externals, be concerned about the internal. What is inside you? உங்கள் உள் மனதில் என்ன இருக்குது, அதுக்குத்தான் நீங்க ஆயத்தமா செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இது தயாரா இருந்துச்சுன்னா, இது சரியாக இருந்துச்சா, இது பக்குவமா இருந்துச்சுன்னா, இது தெளிவாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்வீர்கள். ஏனென்றால் நம்மளுடைய இறைவன் வெற்றி உள்ள இறைவன். நம்மளுடைய இறைவன் மந்தமான இறைவன் அல்ல, அவர் விழிப்பா இருக்கிற இறைவன், அவர் மகிழ்ச்சி நிறைந்த இறைவன். உங்க வாழ்க்கையில இயேசுவின் அதிகமாக சேர்க்க 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 நீங்க மங்களகரமா சொல்லுவோம். அடிக்கடி இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கும், மங்களகரமா இருக்கணும், ஜெகஜோதியா இருக்கணும் என்று. ஏன் இப்படி இருக்க முடியல? ஏனென்றால் இருளில் இருந்தோம் என்றால் ஒளி கிடைக்காது. ஒளியில இருங்கள், நீங்க ஒளியாகவே மாறிடுவீர்கள். அதனால் அன்பார்ந்தவர்களே, அதுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை பார்த்து இன்று கேட்போம், நான் யாரோடு நிற்கின்றேன்? Whom are you standing erect with? Stand erect, not with the things of the world, not with some people who are wrong in your life, but with the divine God, with Jesus. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக ஒளியில் இருப்பீர்கள். ஆமென்.